எவ்வளவுதான் கவலையில் இருந்தாலும் கூட பசிய மனுஷனால தாங்க முடியாது, தாகத்தை அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. அதனாலதான் நரகத்தினுடைய கொடும் வேதனையில் அவர்கள் இருக்கும் போதும் அவர்களால் பசியை தாங்கிக் கொள்ள முடியாது, தாகத்தை அவர்களால் அடக்கிக் கொள்ள முடியாது. அப்ப உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சொர்க்கத்தில் அதுக்கான வாய்ப்பு வழிகள் எதுவுமே இருக்காது. அங்க அங்க தண்ணி குடிக்கிறதுக்கோ, அங்க சாப்பாடு கேட்கறதுக்கோ, அங்க சாப்பாடு கேட்டா என்ன சாப்பாடு கிடைக்கும்? சில வசனங்கள் எல்லாம் சொல்லுவான், அவங்களுக்கு எந்த சாப்பாடு கிடைக்கும்னா சப்பாத்தி களி கிடைக்கும், விஷ முட்கள் கிடைக்கும், அதே போல தொண்டையை அடைக்கக்கூடிய உணவுகள் கிடைக்கும் வருது. சொல்ல போனா அங்க கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள் எப்படி இருக்கும் அதை கூட அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எப்படி சொல்றா? லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, அந்த ஆயத்துல வரும்ல சூராவுல, லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அந்த உணவு அவர்களுடைய பசியையும் தீர்க்காது, அவர்களுடைய உடம்புக்கு ஊட்டச்சத்தாகவும் இருக்காது. மனுஷன் சாப்பிடுறது ரெண்டு நோக்கம் இருக்கு, ஒண்ணு பசிய அடைக்கிறது, இன்னொன்னு உடம்புக்கு ஊட்டமாக இருக்கிறது. ஆனா நரகத்தினுடைய இந்த உணவை கொடுத்தால் உடம்புக்கு அது ஊட்டமாகவும் இருக்காது, பசியையும் போக்காது. அப்படியான உணவுகள் தான் சொர்க்கத்தில் வழங்கப்படும், நரகத்தில் வழங்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அவங்களுக்கு நரகவாசிகளுக்கு கடும் பசி எடுக்கும், சாப்பாடு தாங்கன்னு கத்துவாங்க, அந்த சப்பாத்தி களியை கொண்டு போய் வாயில திணிச்சா எப்படி இருக்கும், அந்த விஷம் முச்சடியை கொண்டு போய் வாயில திணிச்சா எப்படி இருக்கும், தொண்டை அடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போய் வாயில அடைச்சா எப்படி இருக்கும். நம்மளே வேக வேகமா இட்லி திங்க முடியாது, இட்லி இருக்குல்ல, இட்லி வேக வேகமா நம்மளால சாப்பிட முடியாது, ஏன்னா தொண்டை அடைக்கிறது. இந்த இடியப்பம் இட்லி இதெல்லாம் இருக்குது பாருங்க, நல்ல பிசைஞ்சி உள்ள தள்ளினாதான் என்ன செய்யும், கீழே இருக்கும். அப்படியே துண்டு துண்டா உள்ள அனுப்பாருங்க, கொஞ்சம் வேகமா சாப்பிட முடியாது, தொண்டை அடைச்சிடும். 3 துண்டு உள்ள சாப்பிட்டோன்னே இங்க அடைக்க ஆரம்பிச்சிடும். இட்லி இடியப்பத்துக்கு இந்த கதை. அப்ப சொர்க்கத்தினுடைய கள்ளிச்செடியை, நரகத்தினுடைய கள்ளிச்செடியை கொண்டு போய் உள்ள வச்சா, தொண்டை அடைக்கிற பொருளை கொண்டு போய் உள்ள வச்சா எப்படி இருக்கும்? அதுவே ஒரு மோசமான தண்டனை அனுபவமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு பசியும் போகாது, அவங்களுக்கு எந்த வகையிலும் பயனாகவும் இருக்காது, அதை சாப்பிடுறதே அவங்களுக்கு கடுமையான தண்டனையா இருக்கும். அதுபோல அவர்கள் தண்ணீரும் கேட்பார்கள், தண்ணீர் கேட்டா அவர்களுக்கு என்ன தண்ணி கிடைக்குங்க? கடுமையான கொதிநீர் கிடைக்கும், நரகவாசிகளுடைய கழிவு பொருட்களான சீல் சலங்கள் கிடைக்கும், வேர்வைகள் கிடைக்கும். அதையும் மனுஷனால சாப்பிட முடியுமா, அருந்த முடியுமா? அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தண்ணி உண்மையிலே தேவைப்படும், தாகம் எடுக்கும், பசி உண்மையிலே பசி எடுக்கும். சரி, நரகத்துக்கு வெளியில இருக்கிறவங்க யாராவது தந்தா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகளை பார்த்து கொஞ்சம் தண்ணியை கொட்டி விடுங்கப்பா அப்படிம்பாங்க.